வேற வழி இல்ல, நேஷனல் ஹண்டரே கேட்டாரு, நான் சொல்லிதான் ஆகணும் அப்படி சொல்ல ஆரம்பிப்பான் பாருங்க. அந்த மான்ஸ்டர் வேற யாரும் இல்ல, சங்ஜின்வோட அப்பா தான். அப்படி சொன்னா அங்குள்ள மறுபடியும் மிரண்டுருவானுங்க. என்னடா அவனுக்கு சாக்குக்கு மேல சாக்கு கொடுக்குறீங்க, அவனுங்களும் சாக்க குறை அந்த மாதிரி இருப்பானுங்க. அடுத்து அந்த லீ பேச ஆரம்பிப்பான் பாருங்க. சங்ஜின்வோ, நான் அவன்கிட்ட நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன். உங்க அப்பா மாஸ்டர் இருந்தா நீ என்ன பண்ணுவ? அவரை கொல்லுவியா இல்ல விட்டுருவியா அப்படின்னு கேட்க நம்ம சஞ்சின்வோ சொல்லுவான் பாருங்க. ஹண்டர்ஸ் எல்லாம் மான்ஸ்டரை வேட்டையாடிதான் ஆகணும். எங்க அப்பா மான்ஸ்டரா இருந்தா அவரை நானே பார்த்துப்பேன். ஒருவேளை அவர் மான்ஸ்டரா இல்லாம எங்க அப்பாவா இருந்தாருன்னா இந்த உலகத்தில் உள்ள மொத்த ஹண்டர்ஸ் எதிர்த்து நின்னாவது என் குடும்பத்தை காப்பாத்துவேன். அதுக்காக இங்க இருக்கிற ஒவ்வொரு ஹண்டர்ஸையும் வேட்டையாட கூட நான் யோசிக்கவே மாட்டேன். நாங்கெல்லாம் அப்பம் பேச்ச கேட்க மாட்டோம், ஆனா அப்பனுக்கு ஒண்ணுனா எவ்வளவு பேச்சையும் கேட்க மாட்டோம் அப்படி நம்ம ஹீரோ மாசா சொல்லுவான் பாருங்க. யோசிச்சு பாருங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே டாப் ரேங்க் ஹண்டர்ஸ். அவனுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கெத்தா பேசிட்டு இருப்பான். யாருக்கெல்லாம் இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அடுத்த சீன்ல மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துருவாங்க. ஆடம் வைட்டு நம்ம ஹீரோ கிட்ட, சார் நீங்க உள்ள பேசுனதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவோ ஆமாண்டா அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து அந்த ஆடம் வைட்டு சொல்லுவான் பாருங்க, இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி திமிரா பேச 2 பேரால தான் சார் முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ இன்னொரு ஆள் யாருடா அப்படின்னு கேட்க, அதுதான் சார் தாமஸ் ஆண்ட்ரே அப்படின்னு சொன்னோடனே அவன் கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறத அப்படி காட்டுவாங்க. அடுத்து லீ நம்ம ஹீரோ பார்த்து நேரம் நடந்து வந்துட்டு இருப்பான். அங்க உள்ளவங்க எல்லாம் பார்த்து மிரண்டு போயிட்டு இருப்பானுங்க. நேரம் நம்ம ஹீரோட்ட வந்துட்டு சங்கிஸ்தான் பிங்கிஸ்தான் கிங்கிஸ்தான் பாயாஸ்தான் அப்படி சைனீஸ்ல பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா ஒன்னும் புரியலையா? அப்போ உள்ள மட்டும் எப்படா புரிஞ்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள வந்து டிரான்ஸ்லேட் ஹெட்செட் கொடுத்துருப்பாங்க, அதனால புரிஞ்சிருக்கும். இங்கே அந்த ஹெட்செட் இல்ல, அதனால புரிஞ்சிருக்காது. உடனே ஆடம் வைட்டு பக்கத்தில் இருக்கான்ல அவன், சார் நான் வேணா உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணவா அப்படின்னு கேட்க, உனக்கு சைனீஸ்லாம் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டேன். எனக்கு ஏசியால இருக்க எல்லா லாங்குவேஜ் தெரியும் சார் அப்படின்னு சொல்லுவான். அடுத்து அந்த ஆடம் வைட்டு லீ பேசுறது எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பான். சார் இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த மிஸ் பண்ண அந்த டைட்டன் மான்ஸ்டர் எல்லாம் கடந்து போச்சு இல்லையா, அது எல்லாத்தையும் இவர் தான் கொண்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சார் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாரு. அடுத்து சொல்லுவான் பாருங்க, தாமஸ் ஆண்ட்ரே இடத்துல நீங்க தான் இருக்கணும்னு சொல்றாரு சார், அவன்லாம் லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்றாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்து லீ ஏதோ சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஆடம் வைட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பானா. அடுத்து அவன் போனதுக்கு அப்புறம் தான் சொல்லுவான் அவன் என்ன சொன்னான்னு. சார் அவர் என்ன சொன்னாருன்னா, உங்க அப்பா மான்ஸ்டரா இருக்க கூடாதுன்னு வேண்டிக்க அப்படி சொல்றாரு சார் அப்படின்னு சொன்னோன்னே அவன் அப்படியே மாசம் நடந்து போவான் பாருங்க. தாமஸ் ஆண்ட்ரே பொழந்த மாதிரி இவனையும் பொழந்தாதான் சரியா வரும், ஓவரா சீனா போடுறான் பாருங்க. அடுத்து ஆடமேட்டோ, சார் லீக் உங்க கூட சண்டை போட விருப்பம் இல்லை போல, அதனாலதான் அப்படி சொல்லிட்டு போறாருன்னு சொல்ல நம்ம ஹீரோவோ சரி விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப கரெக்டா அமெரிக்கன் கில்டு மாஸ்டர் வந்து, சார் சஞ்சினு சார் கொஞ்சம் டைம் கிடைக்குமா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போவானுங்க. அங்க பார்த்தா லேடிஸ் செல்லர் உட்காந்துட்டு இருப்பாங்க. லேடிஸ் செல்லரோ நம்ம ஹீரோ பார்த்து, சஞ்சினுவோ உங்களை பார்த்து நாளாச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ, லேடிஸ் செல்லர் நீங்களா, நீங்க அன்னைக்கு போனவங்க திரும்பி வரமாட்டீங்கன்னு நினைச்சேனே, சொல்லுங்க எதுக்காக இப்ப என்ன கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்ல அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க, எனக்கு ரீசெண்டா ஒரே கனவு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு, ஹண்டர்ஸை யாரோ வேட்டையாடி கொள்றாங்க, என் கனவுல